விஜய் டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் பாரதி கண்ணம்மா. இந்த சீரியலில் செகண்ட் ஹீரோவாக வரக்கூடிய அகிலனோட ரியல் லைஃப் பயோகிராஃபி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகிலனோட ரியல் நேமும் அகிலன் தான். இவர் 5th செப்டம்பர் 1995 பிறந்திருக்கிறாரு. இப்போ இவரோட கரண்ட் ஏஜ் 23. இவரோட சொந்த பிளேஸ் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. இவங்களோட அப்பா பேர் புஷ்பராஜ். இவர் பொலிட்டீஷியனாக டிஎம்கேல இருக்கிறாரு. இவர் சென்னையில் இருக்கிற சென்ட் மேரிஸ் பாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஸ்கூல் படிப்பு முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜில் படித்து முடிச்சிருக்கிறாரு. படித்து முடிச்சதுக்கப்புறமா இவர் நிறைய மாடலிங் ஆட் ஷூட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மாடலிங் மூலம் கிடைச்ச ஃபேமில் தான் இவருக்கு படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இவர் ஃபஸ்ட்டு அறிமுகமான படம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படம் தான். அந்த படத்தில் இவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், மனிஷா யாதவ் நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவரோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். அதை தொடர்ந்து அவருக்கு 2016 இறைவி அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இறைவி பெஸ்ட் ஃபில்ம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2016 அவார்ட் கிடைச்சிது. அந்த படத்துலையும் இவர் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து இவர் பிஆர் பிரேமம் காதல் படத்துலையும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. படங்கள் மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நடித்த தமிழ் ஷார்ட் ஃபிலிம் என்னெல்லாம் அப்படின்னா உனக்கென நான், அடி பெண்ணே, RAA, கதிரும் நிலவும் அப்படின்னு நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஆட் ஷூட்ஸ், மாடலிங் ஷூட்ஸ், ஃபோட்டோ ஷூட்ஸ்னு எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. நிறைய தமிழ் விளம்பரங்களையும் இவர் நடிச்சிருக்கிறாரு. இது மூலம் இப்போ கிடைச்ச வாய்ப்பு தான் பாரதி கண்ணம்மா சீரியலில் செகண்ட் ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பை சரியாகவே பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ஈக்குவலாக செகண்ட் ஹீரோ பேருமே ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி போகுமா, இவரோட மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது, இவருக்கு எந்த மாதிரியான ஃபேன்ஸ் வராங்க அப்படிங்கிறத பாரதி கண்ணம்மா சீரியல் போக போக தெரிஞ்சுக்கலாம்.